கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி பாடுகளை சிந்திக்கும்படி இந்த மாலைகளிலே ஆவியானவர் நமக்கு பிரகாசமுள்ள வணக்கங்களை தருவாராக. Let the Spirit of the Lord give eyes of enlightenment that we may meditate upon the sufferings of the Lord Jesus Christ on the cross of Calvary. கல்வாரியில் இயேசு சந்தித்த பாடுகள், அவர் அடைந்த கொடூரமான அந்த மரணம், இவைகளெல்லாம் சிந்திப்பதற்கு நாம் சாதாரண மனுஷிக இந்த ஞானத்தை கொண்டு அதை புரிந்து கொள்ள முடியாது, விளங்கிக் கொள்ள முடியாது. With an ordinary human wisdom or knowledge we cannot understand the great sufferings which the Lord endured upon the cross of Calvary. ஆவியானவருடைய ஒத்தாசை கொண்டு அந்த பாடுகளை நாம் இந்த நாட்களில் தியானிப்போம். Through the help of the Holy Spirit, let's meditate upon those sufferings. இன்றைக்கு இயேசுவுடைய கல்வாரி பாடுகளின் ஒரு முக்கிய அனுபவமாக ஏசாயா 53 அதிகாரம் 2 வசனத்தை நாம் வாசிப்போம். As a very important aspect of the cross, sufferings of the cross of Calvary, let's read Isaiah chapter 53 verse 2. இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. கல்வாரி சிலுவையில் இயேசு நமக்காக அந்த கேடடைந்தார் என்பதை தீர்க்கதரிசி ஏசாயா முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாக தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை தான் இப்பொழுது நான் வாசிக்க கேட்டோம். We have just heard reading the word of the prophet Isaiah, which he has mentioned that there was no beauty that we should desire concerning the sufferings of the Lord Jesus Christ. அவர் 10,000 பேரிலும் சிறந்தவர், முற்றிலும் அழகுள்ளவர். He is better than 10,000, he is so comely. ஆனால் அவர் இந்த பூமிக்கு வந்து மனுஷ அவதாரம் எடுத்து கல்வாரி சிலுவையில் பாடுகளை சந்தித்த போது அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. But having come to this world, when he endured the sufferings of the cross of Calvary, there was no comeliness in him. இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் போதிக்கிற சத்தியம் என்ன? What is the truth which this signifies in our spiritual life? ஒரு தேவனுடைய பிள்ளை புறம்பான அலங்கரிப்புக்கு தன்னுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. இந்த சத்தியம் நமக்கு போதிக்கிறது. A child of God should not give importance to the outward beauty. This is what this truth teaches us. இயேசுவுக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. Jesus had no form or comeliness. அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. நாம் அவரை விரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ரூபம் கூட அவரிடத்தில் இல்லாமல் இருந்தது. There was no beauty that we should desire of him. அவருடைய முகம் அந்தக்கேடு அடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. The word of God says his face was marred. நமக்காக அவர் அந்தக்கேடு அடைந்தார் என்பதை நினைத்து பார்க்கும்போது, when we consider the thing which wherein he was marred because of us, அவருடைய அன்பினால் நிரப்பப்பட்டிருந்தால் அவரை போல புறம்பான அலங்கரிப்புக்கு நாம் முக்கியத்துவமே கொடுக்க மாட்டோம். If we are filled by his love, then we will not give importance to the outward beauty. இன்றைக்கு முழு உலகத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். Consider the whole world today. அழகாக இருக்க வேண்டும், அலங்கரித்துக் கொள்ள வேண்டும், தன்னை மற்றவர்களுக்கு முன்பாக சிங்காரித்து புறம்பான அலங்கரிப்பை, அந்த தோற்றத்தை கவர்ச்சிகரமாக மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக பலவிதங்களில் மனிதர்கள் பிரயாசப்படுகிறார்கள், நேரத்தையும் காலத்தையும் செலவழிக்கிறார்கள், தங்களுடைய பணத்தை எல்லாம் வாரி இறைக்கிறார்கள். People are trying in several different ways that they should be looking beautiful, they should be seen by others and be exalted by others. They are spending their time, their efforts and money. இன்னைக்கு முழு உலகம் அழகுக்கு பின்பாக, புறங்கான அலங்கரிப்புக்கு பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. The whole world today is running after this outward beauty. பியூட்டி பார்லர்ஸ், அழகு நிலையங்கள் எத்தனையோ இன்னைக்கு தெருக்கு தெரு பெருகி கொண்டே போகிறது. Each and every street has got a beauty parlor these days. இந்த அழகுபடுத்தும் நிலையங்களுக்கு மக்கள் பணத்தை வாரி இறைத்து தங்களை புறம்பாக அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். People are spending their time and efforts and also their money, spending so much that they should be looking beautiful. எதற்காக அப்படி தங்களை அழகுபடுத்துகிறார்கள் என்பதை உள்நோக்கம் தெரியுமா? Do you know why they have to beautify themselves like this? மற்றவர்களை கவர்ந்தெழுக்க வேண்டும். That they should attract others. மற்றவருடைய பார்வைக்கு நான் ஒரு கவர்ச்சிகரமான ஒரு பொருளாக இருக்க வேண்டும். I should be a very attractive person compared to the sight of others. உங்களை மற்றவர்கள் பார்க்கும்போது அவர்களுக்கு இச்சைகள் உருவாக வேண்டும் என்ற நோக்கத்தோடு உங்களை அலங்கரித்துக் கொண்டால் மற்றவர்கள் இடறுகிறதற்கு நீங்கள் காரணமாக இருக்கிறீர்கள்.
உங்கள் நிமித்தமாக மற்றவர்களுக்கு இடரல் வந்தால் உங்களுக்கு தான் ஐயோ என்று இயேசு சொல்கிறார். If you think that the others should be attracted towards you that you should beautify yourselves through the outward appearance, then the Lord says, "Oh unto you, because you are a step hindrance to others." மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இயேசு சொல்லும்போது, The Gospel according to Saint Matthew, யார் நிமித்தம் இடரல்கள் வருகிறதோ அந்த மனுஷனுக்கு ஐயோ. Woe unto him for whose sake there is offense. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்கள். இடரல்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ. இடரல்கள் வருவது அவசியம், ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. எந்த மனுஷனால் இடரல்கள் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. Woe to that man because of whom this offense cometh. எதற்காக நீங்கள் அழகுபடுத்துகிறீர்கள், சிங்காரித்துக் கொள்கிறீர்கள், புறம்பான அலங்கரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? Why are you giving up importance to the outward appearance and beautifying உங்களுடைய yourself? அழகை மற்றவர்கள் இச்சிக்க வேண்டும், உங்களுடைய அழகை மற்றவர்கள் பார்த்து ரசிக்க வேண்டும், அவர்கள் கவர்ந்திழுக்கப்பட வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு நீங்கள் செய்கிறதான அந்த புறம்பான அலங்கரிப்பு மற்றவர்களை இடர செய்தால், மற்றவருடைய இடறுதலுக்கு உங்களுடைய புறம்பான அலங்கரிப்பு ஒரு காரணமாக அமைந்து விட்டால் உங்களுக்கு ஐயோ என்று இயேசு சொல்கிறார். Jesus says, if somebody is attracted to you and because of your outward appearance somebody is falling in lust, then woe unto you. வேதம் என்ன சொல்கிறது? What is the word of God? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். Man seeth the face, but the Lord looketh at the heart. மனுஷனுடைய கண்ணோட்டம் என்பது வேறு, தேவனுடைய கண்ணோட்டம் என்பது வேறு. The perspective of man is completely different from the perspective of மனுஷன் God. புறம்பான தோற்றத்தை பார்க்கிறான், முக அழகை பார்க்கிறான், சரீரத்தினுடைய அந்த நடைபாவனைகளை, அந்த அங்க அசைவுகளை பார்த்தவன் இச்சிக்கிறான். Man seeth the outward appearance, the face, the dress and also the other parts of the body. ஆனால் இந்த புறம்பான அலங்கரிப்பு அலங்காரமாய் இராமல் என்று பேதுரு அப்போஸ்தலன் தெளிவாக எச்சரிக்கிறார். Peter clearly warns that this outward appearance should not be our கல்வாரி adornment. நாயகன் நமக்காக இந்த வானத்துக்கு பூமிக்கு நடுவிலே அரை நிர்வாணமாக தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த கேடடைந்த அவருடைய முகத்தை பார்க்கும்போது ஒரு தேவனுடைய பிள்ளை புறமான அலங்கரிப்புக்கு இடம் கொடுக்கலாமோ? When the Lord Jesus, who is the hero of this cross, when he is hanging between the heaven and the earth with half naked, can a child of God allow for this outward beautification? அந்த சிலுவை நாயகன் உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? What does the hero of that cross say அந்த to ஈன you? கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு மகாராஜா உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? Looking at you, who is hanging on the cross, the King of Kings, what does he say? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்த இயேசு பிரான் உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? What does Jesus say, who has overcome the dominions and the powers? Looking at you, what does he say? எனக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. I don't have a form or comeliness. அவருடைய முகத்திலே துப்பினார்கள். They spat on his face. எத்தனை பேர் துப்பினாங்களோ தெரியல, முகமெல்லாம் எச்சியா இருக்குது. We do not know how many spat, but full of saliva. அவருடைய கன்னத்திலே அறைந்தார்கள். He was slapped on his cheek. எத்தனை பேர் அறைந்தார்களோ, முகத்திலே எத்தனை காயங்கள் ஏற்பட்டதோ தெரியவில்லை. We do not know how many slapped him, how many wounds were there. அவருடைய தலையிலே குட்டினார்கள். எத்தனை பேர் குட்டினார்களோ, எவ்வளவு வலி வந்ததோ தெரியவில்லை. So many buffeted, we do not know the count, how much of pain he had. அவருடைய கண்களை கட்டினார்கள், துணியினால் கட்டினார்கள். They covered his eyes with a cloth. அவருடைய தலையிலே முள்முடி வைத்து அப்படியே அமிழ்த்தினார்கள். They kept a crown of thorns and pressed upon his head. ஒவ்வொரு முள்முடியினுடைய அந்த முள்ளுடைய நீளம் பயங்கர நீளம் அப்படியே இங்கே தலையில குத்தி அப்படியே முகத்துல வரைக்கும் அந்த முள் இறங்கி முகமெல்லாம் இரத்தம் அப்படியே கசிந்து கொண்டிருக்கு. The length of each thorn was very great, therefore it entered in his face and he was full of blood. தலையிலே குத்தப்பட்ட அந்த முள்முடியில் இருந்த ஒவ்வொரு முள்ளுடைய நீளமும் அப்படியே இறங்கி முகத்து வழியாக கிழித்து கொண்டு வருகிற அளவுக்கு முகமெல்லாம் இரத்த வெள்ளம். The lengthy thorns, they were piercing the head of Jesus and full of blood was covered. இயேசு சிலுவையில் அப்படி ஆணியில் அறைஞ்ச பிற்பாடு அந்த ரெண்டு கைகளிலேயும் ரெண்டு கால்களையும் ஆணியிலால் அறைந்து விடுகிறார்கள். பிற்பாடு அந்த ஆணியை மடக்கி விடுறதுக்காண்டி அந்த சிலுவை குப்புற கவுத்துறாங்க. அப்ப குப்புற கவுத்தும் போது இயேசு சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் போதே அப்படியே சாக்கினாங்க. சாக்கும் போது அப்படியே முகங்குப்புற அப்படி தரையில விழுகிறார். முகமெல்லாம் அந்த கற்பாறைகள் அந்த மணல் அப்படியே பட்டு முகமெல்லாம் அந்த கேடு அடைந்து விட்டது. அப்படி குப்புற போட்டு அந்த ரெண்டு பக்கம் ஆணிகள், கை கால்களை கடாவப்பட்ட அந்த ஆணிகளை மடக்கிறதுக்காக சுத்தியில வச்சு பிற்பாடு அந்த சிலுவையினுடைய பின்பக்கத்தில் அப்படியே அடிக்கிறாங்க. ஒவ்வொரு தடவும் அந்த அடிக்கும் போது அவருடைய முகம் தரையில் அப்படியே பதிந்து வேதனையில்
அப்படி சின்ன பின்னமாகி முகமெல்லாம் அந்த கேடடைந்து விட்டது. After he was crucified, that they may bend the nails on the backside, he was put upside down. Each and every time they struck upon him, his face was on the earth. இது எதை காண்பிக்கிறது தெரியுமா? Do you know what this is? இயேசுனுடைய முகம் அந்த கேடடைந்து அழகற்று தோன்றினது. அது நமக்கு ஒரு பாடத்தை போதிக்கிறது. அது என்னவென்றால், என்னால் அழைக்கப்பட்ட என் பிள்ளையே, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட என் பிள்ளையே, என்னுடைய அடிச்சூடுகளை பின்பற்றி வரும்படியாக அழைக்கப்பட்ட என் பிள்ளையே, என்னை போல உனக்கும் அழகுக்கும் சௌந்தரிக்கும் இடங்கொடாமல், புறம்பான அலங்கரிப்புக்கு நீ இடங்கொடாமல் எளிமையாக உன்னை நீ காண்பிக்க வேண்டும் என்பதை எச்சரித்து போதிக்கிறது. The face of Jesus was marked. This shows, or this gives a story or a lesson to us. The lesson is, a child who has been called that you may follow him, you have to be very simple, not allowing for your outward beautiness. அந்த இயேசு என்ன சொல்கிறார்? What does Jesus say? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். I am meek and lowly. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். I am meek and lowly. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். Learn of me. என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். Take my yoke. அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். Then you will have rest in your soul. இயேசு சாந்தமுள்ளவராக, மனத்தாழ்மையுள்ளவராக, அழகும் சௌந்தரியம் இல்லாதவராக, அந்த கேடடைந்தவராக நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போயிருப்பார் என்றால், அவருடைய அடிச்சோடுகளை பின்பற்றுகிற நமக்கு புறம்பான அலங்கரிப்பு தேவையா? அப்படிப்பட்ட அழகுக்கும் அலங்கரிப்புக்கும் உலகத்தார் இடம் கொடுக்கிறது போல நாம் இடம் கொடுக்கிறது சரியா என்று தியானித்து பாருங்கள். Meditate whether is it right that as the worldly people are allowing that we should beautify ourselves, we who are following the footstep of Jesus, who is lowly and meek, and also who is without form and comeliness. புறம்பான அலங்கரிப்புக்கு நாம் இடம் கொடுத்தால் என்ன சம்பவிக்கும் தெரியுமா? Do you know what will happen if we allow for this outward beauty? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். Read the book of Isaiah. என்ன நியாயத்தீர்ப்பு வரும் என்பதை குறித்து நாம் படிக்கிறோம். We read about the judgment which will come. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்கள். Isaiah 5th chapter 14th verse. அதிநிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி, அதிநிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி, தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் தன் திறந்தது. வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்து கொண்டிருக்கிறது. பாதாளம் தன்னுடைய வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்து கொண்டிருக்கிறது. யாரை விழுங்குவதற்காக? To consume whom? யாரை விழுங்குவதற்காக? To whom? படிங்கள். அவர்கள் மகிமையும், அவர்கள் மகிமையும், அவர்கள் திரள் கூட்டமும், அவர்கள் திரள் கூட்டமும், அவர்கள் ஆடம்பரமும், அவர்கள் ஆடம்பரமும், அவர்களில் களிகூறுகிறவர்கள், அவர்களில் களிகூறுகிறவர்களும் அதற்குள் இறங்கி போவார்கள். அதற்குள் இறங்கி போவார்கள். பாதாளம் யாரை விழுங்க போகிறது தெரியுமா? Do you know whom the hell is going to consume? ஆடம்பரமாய் ஜீவிக்கிறவர்கள், Those who are living in pomp, சுகபோகமாய் ஜீவிக்கிறவர்கள், those who are living in luxury, தங்களுடைய மகிமை பிரஸ்தாபத்தை மற்றவர்களுக்கு காண்பிக்க விரும்புகிறவர்கள், those who want to show their glory, அந்த சுகபோகமான ஆடம்பர வாழ்க்கையிலே களிகூர்ந்து மகிழுகிறவர்கள், those who are rejoicing in their pomp and their pleasure. இப்படிப்பட்டதான புறமான அலங்கரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் எல்லாரும் பாதாளத்தில் போய் இறங்க போகிறார்கள். Those who give importance to the outward beauty, they are going to enter or descend to the hell. உள்ளான அலங்கரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து எளிமையும் சிறுமையுமாய் இருக்கிறவர்களோ பரலோக ராஜ்யத்தை போய் நிரப்ப போகிறார்கள். Those who are going to give importance to the inward beauty, those who are simple and meek, they are going to enter the heaven. மலை பிரசங்கத்திலே இயேசு வாயை திறந்து சொன்ன முதல் வசனம் என்ன தெரியுமா? Do you know the first word which the Lord said in the Sermon on the Mount? இயேசுவுடைய மலை பிரசங்கம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் விசேஷமாக இந்த பைபிள்ல சொல்லப்பட்ட ஒரு விசேஷமான அதிகாரம். The Sermon on the Mount is a very important thing about the life of Jesus. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்ல போய் வாசித்து கொள்ளுங்கள். Read the 5th chapter of Matthew. அதிலே अनेक முறை அவர் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் என்று சொல்கிறார். Many times he has said blessed. கிட்டத்தட்ட ஒரு 9 முறை பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. About 9 times he mentions blessed. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், poor in spirit are blessed, பாக்கியவான்கள், those who are சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், those who are meek are blessed, நீதியின் பசிதாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், those who are thirsting after righteousness பாக்கியவான்கள், those who have mercy, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், those who are pure in heart, சமாதானமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், peacemakers, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், those who suffer for the righteousness sake. பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேர் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்கள். If they accuse you so many words, then you will be blessed. 9 முறை பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிறது. 9 times it is mentioned அதுல blessed. முதல் பாக்கியவான்கள் யார் தெரியுமா? You know who the first blessed is? அதுல முதலாவது சொல்லப்பட்ட பாக்கியவான்கள் இயேசு வாயை திறந்து மலை பிரசங்கத்திலே சொன்ன முதல் கூட்டத்தார் யார்? The first group which the Lord uttered, open his mouth. Blessed are the poor in spirit. ஆவியில் ஏழையாய் இருக்கிறவர்கள், எளிமையாய் இருக்கிறவர்கள். Blessed are the poor in spirit. அவர்கள் ஆவியிலே எளிமையாய் இருக்கிறார்கள். ஆவியிலேனா இந்த மனதிலே கூட எளிமையா இருக்கிறார்கள். அப்ப தோற்றத்திலே எவ்வளவு எளிமையா இருக்க வேண்டும்? Even in their mind they are poor, then how about the outward appearance? Blessed are the poor in spirit. அவருடைய ஆவி
ஆவியினா இந்த சிந்தனை மண்டலம், ஆவியினுடைய இருப்பிடம் நம்முடைய மனது. habitation of spirit is a mind. இந்த மனதிலே எளிமையா இருந்தால் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். Only when we are simple, poor in the spirit, then we can enter into the kingdom of God. இருதயத்திலே எவ்வளவு எளிமையா இருக்க வேண்டும், சரீரத்திலே எவ்வளவு எளிமையா இருக்க வேண்டும். If it be so, how much we have to humble in the heart and the outward அநேக appearance. விசுவாசிகள் இன்றைக்கு புறம்பான அலங்கரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறீர்கள். அதனால் தான் உங்கள் குடும்பத்தில் அநேக சாபங்கள் வந்திருக்கிறது. Because many believers have given importance to the outward appearance, where there are many curses in your family. கர்த்தருடைய வசனம் வேதம் தெளிவாக எச்சரிக்கிறது. The word of God clearly warns you. இன்றைக்கு நாம் தீர்மானம் பண்ண வேண்டும், ஆண்டவரே உலகத்தாரை போல நான் புறம்பான அலங்கரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். Today we have to make a determination saying, Lord, I will not give importance to the outward experience. உலக பிரகாரமான மக்களைப் போல என்னை நான் மற்றவர்களுக்கு காண்பித்துக் கொள்ளும்படியாக என்னுடைய முக தோற்றத்தையோ, என்னுடைய சரீரத்தினுடைய புறம்பான தோற்றத்தையோ, என்னுடைய ஆடை அலங்காரத்தினாலேயோ மற்றவர்களை இடர பண்ணும்படியாக, கவர்ந்து இழுக்கும்படியாக நான் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணினால், சிலுவை நாயகருடைய அந்த பாதையின் அடிச்சுவடுகளை நீ பின்பற்றி போகிறாய். நீ சிலுவையை சுமந்து கொண்டு சிங்காசனத்தை நோக்கி விரைந்து போகிறாய். If you make a determination today saying that I will not offend others because of my outward appearance, then you are following the footsteps of the hero of the cross, then you are going to heaven. நாங்கள் உங்களுக்கு மாதிரியாக இருக்கிறோமே. We are examples to you. கர்த்தரால் அழைக்கப்பட்ட கர்த்தருடைய ஊழியக்காரர் நாங்கள் உங்களுக்கு மாதிரியா இருக்கிறோமே. We the servants of God who have been called by the Lord, we are examples to you. முக்கியத்துவம் கொடுக்கிறதில்லை. We do not give importance to the outward appearance. பணம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, எல்லாவிதமான அனுகூலமான காரியங்களும் இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் வெறுமை சாதாரணமாக ஒரு எளிமையான ஒரு white dress போட்டு உங்களுக்கு முன்பாக சிம்பிளா காணப்படுகிறோமே. We are seen very simple, even though we have the money and all the things with that, everything is favorable in our sight. உங்களுக்கு முன்பாக திஷ்டாந்தங்களாக நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். We live as an ensamples before you. எங்களுடைய தோற்றம் எளிமையா இருக்கிறது. Our appearance is simple. எங்களுடைய உடை எளிமையா இருக்கிறது. Our dress is எங்களுடைய simple. ஆகாரம் எளிமையா இருக்கிறது. Our food is simple. நாங்கள் வசிக்கிற இடம் எளிமையா இருக்கிறது. The place where we live is simple. எங்களுடைய கிரியைகள் எளிமையா இருக்கிறது. Our works are simple. எங்களுடைய பேச்சும் கூட எளிமையாக தான் இருக்கிறது. Even our communication is பெருமையாக simple. மேன்மை பாராட்டிக் கொள்கிறதில்லை. We do not exalt, boast about it. அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற உண்மையான சீஷ பிள்ளைகள் நாங்கள். We are our true disciples who are following the footsteps of Jesus. அப்போஸ்தலருடைய பிரதிஷ்டையில் ஜீவிக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் உங்களுக்கு திஷ்டாந்தங்களாக இருக்கிறார்களே. The servants of God who are living the apostles' rules, they are the ensamples to you. நல்ல கோட் ஷூட் போட்டு பிரசங்கம் பண்ண தெரியாதா? Do we not know that we should put on a coat and preach? அதிகமாக நல்ல ஒரு மீசை வச்சு, நல்ல ஒரு தாடி வச்சு, நல்ல முடியெல்லாம் பயங்கரமா வச்சு, ஒரு ரிங்ஸ் கை காலில் நிறைய நல்ல ஆபரணங்கள்லாம் போட்டு, நல்ல ஒரு ஷூ போட்டு, அப்படி பயங்கரமாக ஸ்டைலாக நாங்கள் உங்களுக்கு முன்பாக நின்று வந்து பிரசங்கம் பண்ண தெரியாதா? Can we not know all these things, that we should show outward appearance, having good coat and suit and all those things? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று பரிசுத்த பவுல் சொன்னது போல, உலக பிரகாரமான மேன்மைகள், உலக பிரகாரமான ஆஸ்திகள், சொத்துகள், உலக பிரகாரமான ஆடம்பரங்கள், உலக பிரகாரமான புறம்பான அலங்கரிப்புகள் எல்லாம் நஷ்டம், குப்பை என்று எண்ணிக்கொண்டு கிறிஸ்துவனுடைய சிலுவையை அடிச்சோடுகளை பின்பற்றும்படியாக அழைக்கப்பட்டு வந்த கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் உங்களுக்கு முன்பாக திஷ்டாந்தங்களாக காணப்படுகிறார்களே. The servants of God who have been called that they should follow the footsteps of Jesus, that they take the cross, they are seen ensamples before you. சீயோனும் எருசலேமும் இசைவனைப்பான நகரம். Zion and Jerusalem, they are compact together. நாங்கள் தான் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக எழுத்தின் பிரகாரமான சீயோனாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். We the servants of God are living as a little நீங்கள் தான் Zion. புதிய எருசலேமாக அழைக்கப்பட்டவர்கள். You have been called as a new நீங்கள் Jerusalem. எப்படியாயிலும் எங்களோட இசைவினைப்பா, எங்களுடைய அழைப்பிலே, எங்களுடைய பிரதிஷ்டையிலே, எங்களுடைய உபதேசத்திலே, எங்களுடைய சத்தியத்திலே நாங்கள் கொடுக்கிற நடத்திப்பின்படி நீங்கள் ஜீவித்தால், இசைவினைப்பாய் ஜீவித்தால், தேவனுடைய வாசஸ்தலமாக நீங்கள் எழுப்பப்படுகிறீர்கள். If you are seen compact in our truths, in the doctrines and all those things which we give, then we are built up as a habitation of God. ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக நீங்கள் கூட்டி கட்டப்பட முடியும். Through that one spirit you will be built as a habitation of God. இன்றைக்கு அநேக விசுவாசிகளுக்கு தங்களை அழகுபடுத்திக் கொள்வதிலிருந்து ஒரு விடுதலை இல்லாமல் இருக்கிறார்கள். Many believers do not have a deliverance from this beautifying themselves. அலங்கரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் பயங்கரமான சாபங்கள் தான் அவளை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. Because they are giving importance to the outward appearance, they have many curses. உபாகம புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். Read in the book of தேவனுடைய Deuteronomy. கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் உனக்கு ஆசீர்வாதம், கீழ்ப்படியாவிட்டால் உனக்கு சாபம். If you obey to the commandment of the Lord, you will have blessing, otherwise curse. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 27 வசனம் படிங்கள். Deuteronomy 11:27. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 27 28.
இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும். நீங்கள் அறியாத தேவன், ஒரு புறம்பான அலங்கரிப்பு என்பது நீங்கள் அதை ஒரு தெய்வமாக சேவித்து அதை ஒரு பெரிய பொருளாக நினைத்து வருஷ கணக்காக அதை நீ நமஸ்கரித்துக் கொண்டு வருகிறாய். அந்த தேவர்களை விட்டு விலகாவிட்டால் உனக்கு சாபம் வரும் என்று வேதம் எச்சரிக்கிறது. The gods which you know not, the outward appearance is seeming as a god, if you follow after those things, the curse it will come. வேதம் என்ன சொல்கிறது? What does the word of God say? அழகும் வீண் சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. Vain is beauty is vain. சத்தமாக சொல்லுங்கள், அழகும் வீண் சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. அழகும் வீண் சௌந்தரியம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், அழகு வீண் என்று சொல்லி இருக்கிறது. Beauty is vain, it is mentioned in Proverbs 31. 31:30 சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகு வீண். Favor is deceitful, beauty is vain. Favor is deceitful, beauty is vain. அழகு வீண், beauty is vain. யோனா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அந்த வீணான மாயையை பற்றிக் கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நீ அந்த வீணான மாயை அந்த அழகை பின்பற்றி போகிறாயா, உனக்கு வருகிற கிருபையை நீ போக்கடிக்கிறாய். If you are following this vain things, then you are going to despise the grace. இப்பொழுது நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். I want to ask a question. சரியாக நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். You have to give a good answer. பெண்கள் இன்றைக்கு உலகத்தில் எதை அழகாக நினைக்கிறார்கள்? ஆண்கள் இன்றைக்கு உலகத்தில் எதை அழகாக நினைக்கிறார்கள்? ஒரே வார்த்தையில் பதில் சொல்ல வேண்டும். பெண்களுக்கு அழகு என்று அவர்கள் எதை நினைக்கிறார்கள்? டக்குன்னு சொல்லுங்க. நகை போடுதல், கரெக்ட் ஆன்சர். ஆண்களுக்கு எது மிகவும் அழகாக நினைக்கிறார்கள்? மீசை. இந்த ரெண்டும் பயங்கரமான அருவருப்பான காரியங்கள் என்று வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். I'm going to say both these things are abomination to உங்களுடைய வாழ்க்கையில சாபத்தை இதுவரைக்கும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. This is what has brought curse. நீ அறியாத இந்த தேவரை நீ சேவித்துக் கொண்டே இருக்கிறாய். வருஷ கணக்காக இந்த தெய்வத்தை நீ ஆராதித்துக் கொண்டு இதை நீ ஒரு பொருட்டாக எண்ணிக்கொண்டு இதை உன்னால் விட முடியாமல் இதற்கு நீ அடிமைப்பட்டவனாக தொடர்ந்து நீ ஜீவித்துக் கொண்டிருக்கிறபடினால் காலமாக பரம்பரையாக உன்னையும் உன் குடும்பத்தையும் பயங்கரமான சாபங்கள் பின்தொடர்ந்து வருகிறது என்பதை கர்த்தருடைய சன்னிதானத்தில் நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். Because you are following after the gods which you know not, there is curse which is following you for time after time. கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாவிட்டால் சாபம் வரும் என்று வேதம் எச்சரிக்கிறது. The word of God warns you, if you obey the words of God, the commandments of God, there will be blessing. If you do not obey, there will be curse. ஆண்கள் மீசை வைக்க கூடாது, பெண்கள் நகை போட கூடாது என்பதற்கு 10 காரணங்களை உங்களுக்கு முன்பாக இன்னைக்கு நான் வைக்கிறேன். I am going to place 10 things that men should not have mustache or ladies should not. 10 வசனங்களை நான் ஆதாரமாக உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். As a proof, I will place 10 words before you. முதலாவது படிங்கள், ஓசியாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிக்கும்போது, Hosea 7:10 when we read, ஓசியா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்கள். இஸ்ரவேலின் அகந்தை அவர்கள் முகத்துக்கு முன்பாக சாட்சியிட்டாலும், இஸ்ரவேலின் அகந்தை அவர்கள் முகத்துக்கு முன்பாக சாட்சியிடுகிறது. வாசிங்களா இங்கிலீஷ்ல. அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பாமலும் இவை எல்லாவற்றிலும் அவரை தேடாமலும் இருக்கிறார்கள். இஸ்ரவேலின் அகந்தை அவர்கள் முகத்துக்கு முன்பாக சாட்சியிட்டுக் கொண்டிருக்கிறது. The pride of Israel testifieth to his face. Pride of Israel testifieth his face. Testify his face. உன்னுடைய முகத்தில் இருக்கிற அந்த pride, அந்த பெருமைக்கு அடையாளம் தான் அந்த நகையும் அந்த மீசையும். The sign of the pride is the mustache and the முகத்தில் இருக்கிற அந்த முகத்தின் அகந்தை உனக்கு விரோதமாகவே சாட்சியிடும். The pride of your face will testify against you. உலகத்தில் ஆண்களை போய் கேட்டு பாருங்கள். Ask about the people. எதற்காக மீசை வைக்கிறீர்கள் என்று கேளுங்கள், உடனே சொல்வான் இதுதான் எனக்கு வாழ்க்கையில் ஒரு பெருமை என்று சொல்வான். Immediately they will answer, this is a prideful thing. முகத்தின் அகந்தை, இங்கிலீஷ்ல pride of his face. Pride of. அது உனக்கு விரோதமாக சாட்சியிடும். It will testify against you. வேதம் தெளிவாக எச்சரிக்கிறது. The word of God clearly exalts. உங்களை அறியாமல் உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் மறைந்திருக்கிற அந்த அகந்தை, அந்த பெருமை நிமித்தமாகத்தான் அந்த முகத்திலே நீங்கள் அந்த அழகுக்கு இடம் கொடுக்கிறீர்கள். விசேஷமாக ஸ்திரீகளும் கூட தங்களை ஆபரணங்களினால் அலங்கரித்துக் கொள்வதற்கு காரணம் அவர்களுடைய இருதயத்தில் மறைந்திருக்கிற அந்த அகந்தை, அந்த பெருமை. Because of the pride and the haughtiness which is hidden in their hearts, they are beautifying themselves with the mustache and the jewels. சீயோன் குமாரத்திகள்
ஒய்யாரமாய் நடந்து கண்களால் மறிட்டு பார்த்து கால்களில் சிலம்புகள் ஒலிக்க திரிகிறார்கள். காரணம் அவர்கள் நகை நாபரணங்களினால் உண்டான பெருமை. Because of the pride, the daughters of Zion, they are having this pride. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் நீங்கள் அதை குறித்து வாசித்து பாருங்கள். Read about this in the prophet of book of அவர்கள் தங்களுடைய Isaiah. கால்களில் சிலம்பு ஒலிக்க திரிகிறார்கள். They have their ornaments in their feet. காரணம் என்ன? What is the reason? அவர்களுக்குள்ள இருக்கிற பெருமை என்று வேதம் எச்சரிக்கிறது. The word of God warns them because of the pride. தேவனுடைய வசனம் தெளிவாக எச்சரிக்கிறது. Clearly the word of God warns. முதலாவது, தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய முகத்தின் அகந்தை உங்களுக்கு விரோதமாக சாட்சியிட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இன்னும் கர்த்தரிடத்தில் திரும்பாமல் போவீர்களானால் அது பயங்கர சாபம் உண்டாகும். ஏனென்றால் பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். The pride of the face, it's testifying against you. இரண்டாவது வேதவசனம் சொல்கிறேன். 1 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படித்து பாருங்கள். 1 Peter 3rd chapter 3rd verse. புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல். Let not the outward beauty be a beauty. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்கள். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல். புறம்பான அலங்கரிப்பு எதற்காக நீங்கள் அதை செய்கிறீர்கள்? புறம்பாக உங்களை அலங்கரித்து காண்பிக்க வேண்டும் என்பதற்காக செய்கிறீர்கள். Because you want to show yourself as an outward appearance, you are doing this. தெளிவாக சொல்லுகிறது, புறம்பான அலங்கரிப்பு உனக்கு அலங்காரமாய் இருக்க கூடாது. The word of God clearly says your outward appearance, the beautification should not be your things. 2 தீமோத்தேயின் புத்தகம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது 1 Timothy 2nd chapter. ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது வெளியேறப்பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல். புறம்பான அலங்கரிப்புக்கு இடம் கொடுக்கிற ஸ்திரீகள் நன்றாக கவனியுங்கள், உயர்ந்த வஸ்திரம் கூட போடக்கூடாதாம். விலை உயர்ந்த வஸ்திரத்தினால கூட உன்னை அலங்கரிக்க கூடாது. Should not adorn even with the costly apparel. ஸ்திரீகளுக்கு வேதம் எவ்வளவு தெளிவாக சொல்கிறது பாருங்கள். See how clearly the word of God says. விலை உயர்ந்த வஸ்திரமே போடக்கூடாதுன்னா நகைகளினால முத்துக்களினால அலங்கரிக்கலாமா? Can we adorn ourselves with jewelry and the pearls? தகுதியான வஸ்திரத்தினாலும். Worthy garments. பட்டு வஸ்திரம், இப்படி உலக பிரகாரமான விலை உயர்ந்த வஸ்திரங்களை அணிகிறதே வேதம் அனுமதிக்கிறதில்லை. The word of God does not even allow the wearing of the silk sarees. புறம்பான அலங்கரிப்புக்கு இடம் கொடுக்கிறவர்கள் இன்றைக்கு மனம் திரும்பித்தான் ஆக வேண்டும். Those who allow for the outward appearance, they should today repent. மூன்றாவது வேதவசனம் சொல்கிறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படித்து பாருங்கள். 1 Corinthians 6th chapter 12th verse. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. மூன்றாவது, எல்லாவற்றையும் உனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனால் உனக்கு அது தகுதியாயிராது. All things are lawful, but not everything is expedient. உங்களுக்கு எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு ஆண்டவர் சுயாதீனம் தந்திருக்கிறார். The Lord has given the liberty to enjoy ஆனால் everything. அது உனக்கு தகுதி இல்லை. But that is not expedient for உலகத்தார் you. மீச வச்சிட்டு போட்டும், அவங்க தாடி வச்சிட்டு போட்டும், ஹிப்பி வச்சிட்டு போட்டும், நகை போட்டுட்டு போட்டும், அவங்க பியூட்டி பார்லருக்கு போட்டும், அது அவங்களுக்கு தகுதி. Worldly people, everything it is worthy for them. நீ பெந்தேகோஸ்தே விசுவாசி. You are a Pentecostal நீ believer. ஆவிக்குரியவன் என்று அழைக்கப்பட்டவன். You have been called as a spiritual. கர்த்தருடைய இரத்தத்தால் விலைக்கிரயத்துக் கொள்ளப்பட்டவன். You have been redeemed by the blood of the Lord சரீரம் Jesus. தேவனுடைய ஆலயம். Your body is the நீ temple of அவருக்கு God. தான் சொந்தம். You belong to him. அவர் உன்னை சொந்த ஜனமாய் தனக்கென்று மீட்டுக் கொண்டார். He has redeemed you as his own people. அவர் பரிசுத்தாவின் முத்திரையை உன் மேல போட்டிருக்கிறார். He has sealed you with the Holy உனக்கு Spirit. சொந்தம் கிடையாது. You do not belong to you. அப்படி என்றால் இது உனக்கு தகுதியா? எல்லாவற்றையும் அனுபவிக்க உனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு, பரிசுத்த பவுல் சொல்கிறார், எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. Saint Paul says all things are lawful but not expedient to me. அனுபவிக்கிற காரியம் உனக்கு தகுதியா என்று உன்னுடைய மனசாட்சியை கேள்வி கேட்டுப்பார். Those things which you enjoy, you should ask your conscience. இந்த மீச வச்சிருக்கிறது, இந்த நகை போறது எனக்கு தகுதியா? Is it expedient for me? என்ன வரும்? What is the answer? உண்மையான நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தால் உனக்கு என்ன பதில் வரும்? If you are a true child of God, what will be your answer? தகுதி இல்லை. I am not expedient. எனக்கு இது தகுதி இல்லை. I am not expedient. வாயை திறந்து நீ எப்படிதான் சொல்லுவாய்? Opening your mouth, you will say like நான்காவது this. வேதவசனம் தருகிறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் அதே 12ஆம் வசனத்தில் படிக்கும்போது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஒன்றிற்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். I will not be enslaved to anything. சத்தமா சொல்லுங்கள், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் ஒன்றிற்கு நான் அடிமைப்பட மாட்டேன். இப்ப நீங்க நகை போட்டிருக்கிறவங்களை மீச வச்சுக்கல போய் நீங்க எடுங்கன்னு சொல்லுங்க, அவங்க எடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவர்களை அதை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. Because they are under its power. உடனே விட்டு எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்களே. If they are not under its power, they will remove. சொல்லுகிறார், ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். Saint Paul says, I will not be brought under any power. வருஷமாக
உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஒரு சக்தி, ஒரு வல்லமைதான் அந்த புறமான அலங்கரிப்பு. This power, that is the outward appearance, it is enslaving you for time after நீ time. அதற்கு அடிமைப்படாத ஒரு நபராய் இருந்தால், If you are not enslaved to it, சீ போ என்று நீ அதை தூக்கி போட்டு விட்டு போய் விடுவாய். you will just throw it away. உன்னால் விட முடியவில்லை என்றால் நீ அதற்கு அடிமையாய் இருக்கிறாய். If you are unable to leave, then it means you are slave. ஏதாவது ஒரு காரியத்தை உங்களால் விட முடியவில்லை என்றால், If anything, if you are not able நீங்கள் to leave அதற்கு that, அடிமைப்பட்டிருக்கிறீர்கள். you are enslaved to it. பரிசுத்த பவுல் சொல்கிறார், நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். Saint Paul says, I will not be brought under its power. மரியாள் சொல்கிறார், நான் இயேசுவுக்கே, நான் ஆண்டவருக்கே அடிமை. Mary says, I am the slave மரியாள் to the சொல்கிறார், Lord. நான் ஆண்டவருக்கே அடிமை. I am the slave to the Lord. அதனால்தான் அவளுக்குள்ள இயேசு பிறந்தார். That is why Jesus was உனக்குள்ள born in கிறிஸ்து her. உருவாக வேண்டுமா? Christ should be உன்னை formed in பார்த்தால் you. கிறிஸ்துவின் சுபாவம் வெளிப்பட வேண்டுமா? Christ's nature should be seen in you. நீ ஒன்றுக்கும் அடிமைப்படக்கூடாது. You should not be enslaved to anything. நீ ஆண்டவருக்கு தான் அடிமையா இருக்க வேண்டும். You should be a slave to the master. நீ அனுபவிக்கிற காரியம் உன்னை அடிமைப்படுத்துகிறதா என்று உன்னுடைய மனசாட்சியை கேள்வி கேட்டு பார். Question your conscience whether you are enslaved to the things which you enjoy. ஆமா, ரொம்ப வருஷமா நான் இதுக்கு அடிமையா இருக்கிறேன் அப்படின்னு உன் மனசாட்சி சொன்னா இன்னைக்கு அதை விட்டுரு. If your conscience says I am enslaved to so many years, then leave it கற்பனைகளுக்கு today. கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், நீ கீழ்ப்படியாமல் தொடர்ந்து போய் கொண்டே இருந்தால் அந்த சந்ததியாய் சாபம் உன்னை பின்தொடர்ந்து வரும். If you obey the commandments of the Lord, you will have blessing, otherwise you will have curse following generation after generation. முதலாவது முகத்தின் அகந்தை உனக்கு விரோதமாய் சாட்சியிடுகிறது. ஆயினால் இன்றைக்கே அந்த பெருமையை அகற்றி போட்டு விடு. The pride of your face is testifying, therefore remove the pride. புறம்பான அலங்கரிப்பு அலங்காரமாய் இருக்க கூடாது. ஆயினால் இன்றைக்கே அந்த புறம்பான அலங்கரிப்பு வேண்டாம் என்று ஒதுக்கிவிடு. Second, the outward appearance, it should not be your adorning, therefore remove that. மூன்றாவது, அது உனக்கு தகுதி இல்லை. ஏனென்றால் நீ இயேசுவின் இரத்தத்தால் விலைக்கரைத்துக் கொள்ளப்பட்டவன். உன்னுடைய சரீரம் அவருக்கு தான் சொந்தம். தகுதி இல்லை என்று இன்றைக்கு அறிக்கை செய்து விட்டு விடு. Because the blood of the, you are being ransomed by the blood of the Lord Jesus, it is not expedient, therefore confess and believe it. நான் அடிமைப்பட மாட்டேன் என்று சொல்லி இன்றைக்கே அதை நீ தீபோ என்று எறிந்து விடு. Fourthly, you should not be enslaved to anything, therefore throw it away. ஐந்தாவது, Fifthly, 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படித்து பாருங்கள். 1 Corinthians 10th chapter பரிசுத்த 23rd பவுல் verse. சொல்கிறார், நான் எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. All things are lawful, but everything will not be for அனுபவிக்கிற காரியம் edification. உனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதா என்று ஒரு கேள்வி கேட்டு பார். Question whether it is edifying you. You just ask a question to your conscience that whatever I enjoy or experience, that will edify me or not. You ask a question. If your conscience say yes, you can enjoy. Otherwise, today itself you have to make a right decision to take away that evil thing from you. உங்களுக்கு இது பக்தி விருத்தி உண்டாகிறதா என்று உங்களுடைய மனசாட்சியை கேள்வி கேட்டு பாருங்கள். இன்றைக்கு பதில் வந்து ஆம் என்று சொன்னால் அனுபவிங்கள், அது இல்லவிட்டால் அதை இன்றைக்கே தூக்கி எறிந்து விடுங்கள். ஹalleluya, ஹalleluya. வாசிங்கள் 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படிங்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லா பக்தி விருத்தி எல்லாம், ஆனால் எல்லாம் எனக்கு பக்தி விருத்தி உண்டாக்காது. Do not edify me. நீ அனுபவிக்கிற காரியம் உனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதா? The thing which you enjoy, is it edifying நகை you? போட்டுக்கறே, அது உனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குதா? The jewels which you wear edifying you? உனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குதா? This is edifying you. கையில போட்டுக்க இந்த bracelet உனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குதா? The bracelet what you are wearing, is it edifying you? நீ வச்சிருக்கிறதான இந்த ஹிப்பி உனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குதா? The hippie what you have, is it edifying you? இந்த பெரிய மீச உனக்கு பக்தி விருத்தி The உண்டாக்குதா? big mustache, is it edifying you? பைபிள்ல பக்தி விருத்தி உண்டாக்காத எதுவும் உன்னுடைய சரீரத்தில் இருந்தால் உன்னுடைய சரீரம் கர்த்தருடைய வருகையில மறுரூபமாக்கப்பட முடியாது. If you have anything in your body that is not edifying you, your body will not be transfigured. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. The very God of peace sanctify you wholly. ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. Your spirit, soul and body be protected blameless. ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்பட வேண்டும். Your spirit, soul and body be preserved blameless. இந்த சரீரத்திலே புறமான அலங்கரிப்புக்கு நீ இடம் கொடுத்து அது உனக்கு பக்தி விருத்தி உண்டாக்காத ஒரு காரியம் என்று நினைத்தும் நீ தொடர்ந்து வைத்துக் கொண்டிருந்தால் சாபம் வரும் என்று வேதம் எச்சரிக்கிறது. The word of God warns you, if you continue to have the outward appearance, even if it is not edifying, then you'll have curse. அடுத்து 6வது வசனம் சொல்கிறேன், வசன ஆதாரம் தருகிறேன். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் படிக்கும்போது 6th one, the Proverbs 31:30. வீண் என்று சொல்லி இருக்கிறது. Beauty is ஏன் நீ vain. அதை வைத்திருக்கிறாய்? Why are you having அதை that? நீ அழகு என்று நினைத்ததனால தான் வைத்திருக்கிறாய். Because you consider that as a beauty, you have it. 31:30. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். அழகு வீண். வீணான மாயையை பற்றிக் கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு ஒரு கிருபையை போக்கடிக்கிறார்கள். Those who follow after the vain vanities, யோனா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிக்கும்போது Jonah 2nd chapter 8 யாரெல்லாம் verse, இந்த வீணான மாயையை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, those who continue to have following the vain vanities. யோனா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்.
பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இந்த பொய்யான மாயை, இந்த வீணான மாயை யார் பற்றி கொள்கிறார்களோ அவர்கள் தங்களுக்கு ஒரு கிருபையை போக்கடிக்கிறார்கள். Those who are having this lying vanities, they are having the grace to be out of there. இது ஒரு மாயை. This is a vain thing. இது ஒரு பொய்யான மாயை. Lying vanity. இந்த அழகு என்பது மாயை என்று வேதம் சொல்கிறது. Beauty is vain, the word of God says. இந்த வீணான மாயை, பொய்யான மாயை பற்றிக்கொண்டே இருந்தால் உனக்கு ஒரு கிருபை எல்லாம் போய்க்கொண்டே இருக்கும். If you follow after these lying vanities, all your grace will be lost. வேதம் சொல்லுகிறது அழகு வீண் என்று சொல்லி இருக்கிறது. Beauty is vain, the word of God says. அந்த வீணான மாயை நீ பின்பற்றினால், if you follow the vain, உனக்கு வருகிற கிருபை எல்லாம் போய்க்கொண்டே இருக்கும். all your grace will be lost. ஒரு பேரல் நிறைய நல்ல தண்ணி பிடிச்சு வச்சிட்டு, having a barrel full of water, நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அதுல ஒரு சின்ன ஓட்டை அடிச்சு பாருங்க, அந்த அவ்வளவு தண்ணி போய்டும். if you make a small hole, அதுபோல தான் நீங்க தேவ சமூகத்துல வர்றீங்க, ஜெபம் பண்றீங்க, பைபிள் படிக்கிறீங்க, ஆவியில் நின்றீங்க, அந்நிய பாஷை பேசுறீங்க, காணிக்கை கொடுக்குறீங்க, தசமம் கொடுக்குறீங்க, கர்த்தருக்காக பாடுபடுறீங்க, வேலை செய்றீங்க, நைட்டு மகளுமா கர்த்தருக்காகவே ஜீவிக்கிறீங்க. ஆனா அந்த பேரல்ல ஒரு சின்ன ஓட்டை இருக்குது. அது என்னது? அழகு வீண். அந்த வீணான மாயை என்ற அந்த ஓட்டை அடைக்கலைனா உனக்கு வருகிற ஆசீர்வாதம், கிருபை, நன்மை, தாளந்துகள், வரங்கள், எல்லா பரலோகத்தின் ஈவுகளும் அப்படியே இந்த ஓட்ட வழியே போயிட்டே இருக்கும். ஓட்ட பானையில போட்டா எல்லாம் ஒழுகுற மாதிரி ஒளி போயிடும். it will be, all things will be lost, even if you are to spend much time in the presence of God. தேவ சமூகத்திலே தாழ்த்துங்கள், வசனத்துக்கு முன்பாக நடுங்குங்கள். fear, tremble before the word of God. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. all things are lawful. உலகத்துல இன்னைக்கு ஒரு செய்தி, ஒரு ஆளு மீச வச்சு கீழே 7 அடி நீளத்துக்கு வளர்த்திருக்கிறாரு. அது பெருமையாக பேப்பர்ல போட்டு வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல உனக்கு வைக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு, எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு. நீ 7 அடி என்ன 10 அடி கூட வச்சுக்க, ஆனால் அது உனக்கு தகுதியாயிராது, அது உன்னை அடிமைப்படுத்தக்கூடாது, அது உனக்கு பக்தி விருத்தி உண்டாக்காது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். Understand all things are lawful, but you should not be brought under its power. It will not edify you. அடுத்து ஏழாவதாக, seventhly, ரோமர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிக்கும்போது, Romans 15:1, எதற்காக நீங்கள் அதை வைக்க கூடாது? why you should not have that? வாசிங்கள் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்கள். அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாமே நாமோ நமக்கே பிரியமாய் நடவாமல், நமக்கே நாம் பிரியமாய் நடவாமல், நமக்கே நாம் பிரியமாய் நடக்கிறதுனால தான் நாம் அதை வைக்கிறோம். because we please ourselves, we have that. We want to please ourselves, that's why we are keeping all such things. நம்மை நாமே நமக்கே நாம் பிரியமாய் நடக்க விரும்புகிறோம். we want to please ourselves. நமக்கே நாம் பிரியமாய் நடக்கிறபடியால் தான் நாம் அப்படி செய்கிறோம். because we want to please ourselves, we do that. கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று சோதித்து பாருங்கள். consider what is good for the Lord. கர்த்தருடைய பார்வையில் இது பிரியமாய் இருக்கிறதா? is it pleasing the Lord in the sight of God? யோசித்து பார். உனக்கே நீ பிரியமாய் நடக்கிறபடியால் தான் நீ அலங்கரித்துக் கொண்டிருக்கிறாய், உன்னுடைய சுய வழியில போய் கொண்டிருக்கிறார், அது உனக்கு தவறு என்று தெரிகிறதில்லை. because you want to please yourselves, you are not understanding that it is a mistake. உனக்கே நீ பிரியமாய் நடக்கிறபடியால் தான் உன்னால் அதை விட்டு வெளியில வரவும் முடியவில்லை. you are unable to come out of it because you want to please yourself. கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல், Christ did not please இயேசு himself. தனக்கே பிரியமாய் நடக்கவில்லை. Jesus did not have pleased நீ himself. அதுபோல உனக்கே நீ பிரியமாய் நடவாமல் இருந்தால் இன்றைக்கே இந்த புறம்பான அலங்கரிப்பை நீ சீபோ என்று தூக்கி விட்டு விடுவாய். if you are not pleasing yourself right now, today you will throw this away. அடுத்து ரோமர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிக்கும்போது, Romans 15:1, இது எத்தனை வசனம்? எத்தனை காரியம்? 7. ஏழாவது காரியம், ஏழாவது காரணம். ரோமர் 15:1 படிங்கள். லூக்கா 16:15 படிங்கள். லூக்கா 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்கள். Luke 16:15, அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. எல்லாரும் தயவுசெய்து இந்த வசனத்தை சொல்லுங்க. மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. மனுஷங்க எதை மேன்மையா நினைக்கிறாங்க? what is men esteeming? சொல்லுங்க, எதை மேன்மையா நினைக்கிறாங்க? நகை போட்டிருந்தா மேன்மையா நினைக்கிறாங்க. if they have jewels, then it is a great thing. ஹேர் ஸ்டைல் வச்சு, நல்ல மேக்கப் பண்ணி, நல்ல ஒரு மீச வச்சு, நல்ல ட்ரிம்மா ட்ரெஸ் பண்ணி இந்த மேன்மையா நினைக்கிறாங்க. if they have a good makeup, if they have a good hairstyle, then they are thinking it's esteemed. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? but what is the word of God? மனுஷருக்குள்ளே மேன்மையா எண்ணப்படுகிறது, that which is highly esteemed among men, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. it's abomination before God. மனுஷங்க ஒருவேளை அதை மேன்மையா நினைக்கலாம். maybe men think that மனுஷன் முகத்தை பார்க்கிறார், men sees the word, கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். but the Lord sees the heart. நீங்க நினைச்சிட்டீங்க மனுஷங்க அதை மேன்மையா நினைக்கிறாங்கன்னு. you think the men are considering highly esteemed. சில என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பிரதர், இப்படிலாம் இருந்தாதான் பிரதர் கொஞ்சமாவது மனுஷங்க என்னை மதிப்பாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, என்னை ஹானர் பண்ணுவாங்க, வேலை பார்க்குற இடத்துல ஒரு மதிப்பு இருக்கும்,
சும்மா மீசை இசையெல்லாம் எல்லாம் போனா பொண்டுக பையன் சொல்லுவாங்க, பயங்கரமா கேவலமா பேசுவாங்க. வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனத்தாராலும் பகைக்கப்படுவீர்கள், மனுஷருக்கும் தூதருக்கும்பாக நீங்கள் வேடிக்கையாக்கப்படுவீர்கள், எல்லாராலும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆவீர்கள். ஆனால் இந்த சிலுவை பற்றிய உபதேசம் தான் உனக்கு தேவ பலனாயிருக்கிறது. கெட்டு போவர்களுக்கு இந்த சிலுவை பற்றிய உபதேசம் பைத்தியமாயிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற உனக்கோ இந்த சிலுவை பற்றிய உபதேசம் தேவ பலனாயிருக்கிறது. அல்லேலூயா, Hallelujah. உலகத்தாருடைய பார்வையில, அவருடைய கண்ணோட்டத்துல அது வேற, தேவனுடைய பார்வையில இந்த பைபிள் கண்ணோட்டத்துல அது வேற. It is different from the perspective of the worldly people than the perspective of the Lord. நீ உலகத்துக்காக ஜீவிக்கிறாயா, ஆண்டவருக்காக Are ஜீவிக்கிறாயா? you living for the world or are you living ரெண்டு for the Lord? எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. You should not serve two உலகத்தார் masters. மத்தியில மேன்மையாக எண்ணப்பட வேண்டும் என்றால் நீ நரகத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறாய். If you want to be highly esteemed among the worldly people, then you are going to hell. மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. That which is highly esteemed among men, it will be. ஒருவேளை அது மனுஷருக்கு முன்பாக மேன்மையாக எண்ணப்படலாம். Perhaps it is highly esteemed among தேவன் அதை men. அருவருக்கிறார். But the Lord abhors. தேவன் அருவருக்கிறதை நீ அருவருக்க வேண்டும். That which the Lord abhors, you have to abhor. தேவன் 6 காரியங்களை வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். 6 things the Lord abhors, 7 things are abomination to him. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து படிக்கிறோம். We read about this in 6 Proverbs. காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். The Lord hates 6 ஒன்று things. மேட்டிமையான கண், இரண்டாவது பொய் நாவு, lying tongue. மூன்றாவது குற்றமற்றவருடைய இரத்தம் சிந்தும் கை, The hand which நான்காவது sheds- துராலோசனை பிணைக்கும் இருதயம், ஐந்தாவது தீங்கு செய்ய விரைந்தோடும் கால், ஆறாவது அபத்தம் பேசும் பொய்சாட்சி, ஏழாவது சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். 7 காரியங்கள் கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள். 7 things that are abomination to the Lord. அதுல முதலாவது பாருங்க, மேட்டிமையான கண். A prideful eye. இந்த கண்ணுக்கு கீழே தான் இந்த மீசை இருக்குது. The இந்த mustache கண் under the, மேட்டிமையா இருக்கிறதுனால தான் உனக்கு அந்த ஆவி அப்படியே கீழே இறங்கி வந்துருச்சு. because you are proudful, it இதை is common. கர்த்தர் அருவருக்கிறார். The Lord abhors. கர்த்தர் அருவருக்கிறதை நீ அருவருக்க வேண்டும். Which the Lord abhors, you have to abhor. ஹல்லேலூயா. Hallelujah. அடுத்து 9வது காரணம், 9th. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் படிக்கும்போது, Galatians 3:27. அங்கே ஞானஸ்நானம் பெறும்போது நீ கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுகிறாய். You have put on Christ when you are நீ baptized. தேவனுடைய சாயலாக இருக்கும்படி அழைக்கப்பட்டவன். You have been called to put on the likeness of God. வாசிங்கள். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. For as many of you has put on baptized, you have put on Christ. யாரெல்லாம் நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீர்களோ அப்பொழுதே நீங்கள் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். Those who have taken baptism, you have put on Christ. கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவருடைய முகத்திலே கிறிஸ்துவின் தோற்றம் தான் இருக்க வேண்டும். Those who put on Christ, they should have the form likeness of Jesus. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய முகத்திலே கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவள் என்றால் அவருடைய தோற்றம், அவருடைய முகம், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய கிரியைகள், அவருடைய பேச்சுக்கள், நடவடிக்கைகள் எல்லாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். If a child of God has put on Christ, everything, their conversation, their walking, their everything should be seeing Christ. பயங்கரமா ஹேர் ஸ்டைல் வச்சு, பயங்கரமா ஒரு தாடி வச்சு, பயங்கரமா ஒரு மீசை வச்சு, அப்படியே உங்களுடைய தோற்றத்தை பார்த்தாலே பயங்கரமா எல்லாரும் பயப்படத்தக்க விதமாக நீ இருந்தால் நீ கிறிஸ்துவின் சாயலை எப்படி வெளிப்படுத்துகிறாய், கிறிஸ்துவை நீ எப்படி தரித்திருக்கிறீர் என்று சொல்ல முடியும். If you have a terrible appearance, outward appearance, how can you claim that I am put on the natures of Christ? கண்ணாடிக்கு முன்னாடி நின்னு பாருங்க, உங்களை பார்த்தா உங்களுக்கே பயமா இருக்கும். Stand before the mirror, you will be afraid of இதுதான் you. கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்துகிறதா? Is this what revealing the natures of என்னைக்கு Christ? ஞானஸ்நானம் எடுத்தாயோ அன்றைக்கே நீ கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவன். The day you were baptized, the பழைய very day மனுஷனுடைய சாயல் தான் நீ இதுவரைக்கும் தரித்துக் கொண்டிருந்தது, அதை விட்டுவிடு. you have to put away the world and old nature of the man. மெய்யான பரிசுத்தத்திலும் நீதியிலும் சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய மனுஷனின் சாயல், அதை நீ தரித்துக் கொள்ள வேண்டும். You have to put on the new man who has been created in the righteousness and the பழைய salvation. மனுஷனுடைய செய்கைகளை களைந்து போடுங்கள். Put away the old man and his works. இதுவரைக்கும் பியூட்டி பார்லருக்கு போயிருப்பீங்க, மேக்கப் பண்ணிருப்பீங்க, பயங்கரமா ட்ரெஸ் போட்டிருப்பீங்க, ஸ்னோ போட்டிருப்பீங்க, பவுடர் போட்டிருப்பீங்க, பயங்கரமா பந்தாவா ஹேர் ஸ்டைல் பண்ணிருப்பீங்க. எல்லாம் அந்த பழைய மனுஷனுடைய சுபாவங்கள், மனுஷருக்குள்ள மேன்மையா எண்ணப்படுகிற அந்த அருவருப்பான காரியங்கள் எல்லாம் சீப்போ நீங்க விட்டுட்டீங்கன்னா இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரின் கற்பனைகளுக்கு நீ கீழ்ப்படிந்தால் உனக்கு ஆசீர்வாதம், இல்லாவிட்டால் சாபம் உன்னை பின்தொடர்ந்து வரும் என்று வேதம் எச்சரிக்கிறது. The word of God warns, if you obey the words of God, then you will have blessing, otherwise curse will follow. கடைசியாக ஒரு வசனம் சொல்லுகிறேன். Last word. நீதிமொழிகள் 13:13 படிக்கும்போது, Proverbs 13:13. திருவசனத்துக்கு பயப்படுகிறவன் பலன் அடைவான். He who fears the word of God, he will be. இந்த ஆண்டவருடைய வசனத்துக்கு யார் பயப்படுகிறீர்களோ நீங்கள் பலன் அடைவீர்கள். Those who fear the word of God, you will be rewarded. இல்ல இந்த திருவசனத்துக்கெல்லாம் என்னால கீழ்ப்படிய முடியாது, நீ இருதயத்தை கடினப்படுத்தினா,
If you are going to harden, if you are not able to obey the word of நான் God, சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. I do not say, the word of God says, அவமதிக்கிறவன் நாசமடைவான். he who despiseth, he will be வாசிங்க நீதிமொழிகள் 13:13. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். கற்பனைக்கு பயப்படுகிறவன் பலனடைவான். he who obeyeth இப்பொழுது சொன்னதெல்லாம் ஆண்டவருடைய கற்பனைகள். all these are commandments of the இதற்கு நீ Lord. பயந்தால் பலனடைவாய். If you fear, then you will be rewarded. இந்த வசனங்களுக்கு என்னால் கீழ்ப்படிய முடியாது என்று நீ சொன்னால், If you say, I will not be able to obey, திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான். he who despiseth will be destroyed. பிரதர் நாசமா போறேன்னு என்னை திட்டாரு, தயவு செய்து நீங்கள் நினைக்க வேண்டாம், இந்த வசனம் உன்னை எச்சரிக்கிறது. This word warns you. I am not saying this. நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்க வந்தவர்கள். We have come to bless நாங்கள் you. ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்கள். We are channels of blessing. சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். The Lord bless you out of Zion. ஆசீர்வதிப்பதற்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். We have come to bless you. ஆனால் உன் வாழ்க்கையில வந்திருக்கிற சாபத்தை சுற்றி உணர்த்தி காண்பிக்கிறோம். எதனால உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உன்னுடைய குடும்பத்தில, உன்னுடைய வீட்டில, உன்னுடைய கையின் பிரயாசத்தில இதுவரைக்கும் காலாகாலமாக ஒரு பயங்கரமான சாபம் பின்தொடர்ந்து வருகிறதை வேத வசனத்தின் வெளிச்சத்தில ஆவியானவர் துணை கொண்டு எச்சரிக்கிறோம். இந்த பிரமாண அலங்கரிப்பு, இந்த பிரமாண மாயை, இந்த அழகை இன்றைக்கு நீ விட்டு விடுவேன் என்று தீர்மானம் பண்ணினால், கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஆசீர்வாதங்கள் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் சந்ததி வந்து சேரும் என்று கர்த்தர் உனக்கு தெளிவாக சொல்கிறார். The Lord very clearly says you, we are pointing out we are showing or convicting what the reason for your curses for all these years. 10 காரணங்கள். 10 reasons. இந்த மீசை வைப்பதும் இந்த நகை போடுவதும் வேதம் தெளிவாக கூடாது என்று எச்சரிக்கிறது. நீங்கள் இதை மீறி நீங்கள் வைத்தால் உங்களுடைய சரீரம் கர்த்தருடைய வருகையில மறுரூபமாகாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். The word of God clearly expedites that all these things are to be written in the other ways. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான். He who despises the word of God will be destroyed. நீங்கள் புறமான அலங்கரிப்புக்கு இடம் கொடுக்கும்போது, when you allow for the outward, உங்களுடைய முகத்தின் அகந்தை உங்களுக்கு விரோதமாகவே சாட்சியிடும் நாள் வரும். the pride of your face will testify against you. புறமான அலங்கரிப்புக்கு நீங்கள் இடம் கொடுக்கும்போது, when you allow for the outward உள்ளான அலங்கரிப்பை நீங்கள் தவற விட்டு விடுவீர்கள். you will lose all those things. புறமான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இருக்க கூடாது என்று பேதுரு தெளிவாக எச்சரிக்கிறார். Saint Peter clearly expedites that this should not be outward appearance, should not be adorning. பரிசுத்த பவுல் சொல்லும்போது, Saint Paul says, எனக்கு இது தகுதியாயிராது என்று நீ சொல்லிக் கொண்டதை விட்டுவிட வேண்டும். saying that it is not expedient, you have to leave. நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் என்று சொல்லி நீ இன்றைக்கே அதை விட்டுவிட வேண்டும். saying that I will not come under this power, you have to leave. நான் அனுபவிக்கிற இது எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குறது இல்லை என்பதை நீ நிச்சயமாய் தெரிந்து கொண்டு விட்டுவிட வேண்டும். understanding it will not edify you, you have to leave. இந்த அழகு ஒரு மாயை, இதை நான் பற்றிக்கொண்டால் எனக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கே தீர்மானம் பண்ணி விட்டுவிடு. beauty is vain, if I am going to follow after lying vanities, I will go to எனக்கே this நான் grace. பிரியமாய் நடந்தால் மற்றவர்களை இடற பண்ணுகிறேன், எனக்கு ஐயோ வரும் என்று தெளிவாக அறிந்து இன்றைக்கே நீ தீர்மானம் பண்ணி விட்டுவிடு. understanding you will be having a woe if you are going to please yourself. மனுஷருக்குள்ளே இது மேன்மையாக எண்ணப்படுகிறது, ஆனால் தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. ஆகினால் இந்த அருவருப்பு எனக்கு வேண்டாம் என்று உடனே இன்றைக்கு விட்டுவிடு. highly esteemed among men, but it is an abomination to the Lord, therefore leave that. நான் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவன். I have been called to put on Christ. ஆயினால் நான் கிறிஸ்துவை தான் நான் பிரதிபலிப்பேன். therefore I will reflect only the Lord Jesus. சாயலை பிரதிபலிப்பேன். I will reflect the characters of Jesus. கண்ணாடிக்கு முன்பாக நின்னு பாருங்க, ஹேர் ஸ்டைல் வச்சு பயங்கரமா நீங்க தாடி மீச வச்சு அப்படியே பாருங்க, இயேசுவை பார்க்கற போல இருக்கான்னு பாருங்க. இல்லாட்ட நீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு சிம்பிளா அப்படி பாருங்க, உங்களை பார்த்தாலே தெய்வீகம் தெரியும். you will have a divine nature if you stand before the mirror. ஒருவேளை காலகாலமாக வருஷமாக இப்படிப்பட்ட பல வல்லமைகள் உங்களை உயர்வாக நினைத்துக் கொண்டு மேன்மைப்படுத்திக் கொண்டு அலங்கரித்துக் கொண்டு சிங்காரித்துக் கொண்டு புறமான அலங்கரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டு உங்களை ஒரு பொருட்டாக எண்ணி இவ்வளவு நாட்களாக வஞ்சிக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு மனம் திரும்புங்கள். இன்றைக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம். கீழ்ப்படியாமல் போனால் நீ இதுவரைக்கும் வேறே தேவர்களை சேவித்து வந்திருக்கிறாய், அது நிமித்தமாக உனக்கு சாபம் வந்திருக்கிறது. இன்றைக்கே மனம் திரும்பி விட வேண்டிய காரியங்களை இயேசுவின் நாமத்தில் விட்டுவிடு. right now, today you have to repent and leave all those things which have to be left in the name of Jesus. அழகுமில்லை சௌந்தரியமில்லை அந்த கேடுதாரெந்தனை நீக்க, அழகுமில்லை சௌந்தரியமில்லை அந்த கேடுதாரெந்தனை மீட்க, பலனிந்தைகள் சுமந்தாலுமே 10,000
சிறந்தவரே பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே அழகுமில்லை சௌந்தரியமில்லை அந்த கெடுத்தும் எங்களை மீட்க அழகுமில்லை சௌந்தரியமில்லை அந்த கெடுத்தார் எந்தனை மீட்க பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் இந்த நாட்கள் நீங்கள் கண்டிப்பாக மனம் திரும்ப வேண்டும். All the children of God certainly have to அறியாமையில் repent காலங்களில் these days. தேவன் காணாதவர் போல இருந்தார். In the times of ignorance the Lord இப்பொழுதோ winked. நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். But now the Lord commands that you have to repent. இன்னும் கூட अनेक விசுவாசிகள் நீங்கள் டை அடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். Many believers have died. இதுவும் கூட பயங்கரமான ஒரு அருவருப்பான காரியம். Even that is an abomination. ஏன் சொல்கிறேன் தெரியுமா? You know why I say this? இயற்கையான தோற்றத்தை நீ மறைத்து செயற்கையாக உன்னை இளமையாக காண்பிக்க விரும்புகிறாய். அதற்கு பேர் மாய்மாலம். வேதம் சொல்லுகிறது மாய்மாலக்காரராகிய உங்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறது. Covering your natural appearance, you want to show yourself something different, that is called as hypocrisy. Oh, unto you say the word of ஒரு God. மயிரையாவது வெண்மையாக்க கூடாது கருப்பாக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நீ கருப்பா வெண்மையான மயிரை கருப்பாக்குகிறாய். வேத வசனத்தை மீறுகிறாய். உன்னை வேறு விதத்தில் இளமையாக காண்பிக்கும்படியாக நீ வேறொரு தோற்றத்தை உண்டாக்குகிறாய். தேவனுடைய பார்வையில நீ மாய்மாலக்காரன். மாயக்காரராகிய உங்களுக்கு ஐயோ என்று வேதம் எச்சரிக்கிறது. In the sight of God you are seen as a hypocrite. The word of God says, oh unto you. டை அடிக்கிறவங்கள என்கிட்ட யாரும் ஜெபிக்க வரக்கூடாது. Those who apply dye, பாவம் நிறைந்த தலையில நான் கை வச்சு ஜெபிச்சா என்னை தான் பாவம் பிடிக்கும். sin will catch hold of you. இன்னைக்கு டை அடிக்கிறதெல்லாம் விட்டுறணும். Today you have to leave this habit. கணவன்மார் ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தால் நீங்கள் நகை போட்டுக்கிறதற்கு உங்களுக்கு பரிசுத்தவான்கள் அனுமதித்திருக்கிறார்கள். The saints have allowed if the husbands are not அதுவும் கூட நீங்க saved. வேண்டாம் வெறுப்பாக தான் நீங்கள் போட்டுக்க வேண்டும். You should have this for எனக்கு a sake. இந்த நகை போறதுல துளி கூட விருப்பம் கிடையாது. ஆனால் என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய கணவன் ரட்சிக்கப்படல, என்னுடைய மாமனார் மாமியார் ரட்சிக்கப்படல, குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக நான் போட்டுக்கிறேன். எனக்கு 1% கூட இந்த நகை மேல எனக்கு விருப்பம் இல்லை. முத்துக்களினாலாவது பொன்னினாலாவது நகைகளினாலாவது விலையுந்த வஸ்திரங்களினாலாவது அலங்கரிக்க கூடாது என்ற வேத வசனத்துக்கு பயந்து நடுங்கி நான் அலங்கரிக்க விரும்புறதில்ல. சூழ்நிலை நிமித்தமா போட்டிருக்கிறேன். அப்படிப்பட்டவங்க போடலாம். மற்ற யாரும் கணவன்மார் நல்ல உத்தம விசுவாசிகளா இருந்தா இன்றைக்கு இந்த நகைகளையும் ஆண்கள் இந்த மீசைகளையும் இந்த டை அடிக்கிறதையும் எல்லாம் சீப்பா போட சாத்தானை என்று துரத்தி அனுப்புங்கள். உன்னுடைய சரீரம் கர்த்தருடைய வருகையில மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்றால் இன்றைக்கு சொல்லப்படுகிற இந்த கர்த்தரின் கற்பனைகளுக்கு நீ கீழ்ப்படி. உனக்கு ஆசீர்வாதம். நீ தொடர்ந்து இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டே ஜீவித்தால் காலா காலமாய் உன்னை பின்தொடர்ந்து வருகிற சாபம் உன்னையும் உன் சந்ததியும் பிடிக்கும். கடைசியில கர்த்தருடைய வருகையில கைவிடப்பட்டு போவாய். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை எச்சரிக்கிறார். The spirit of the Lord wants you. எல்லார் கண்களை மூடி முழங்கால் படிடுங்கள். Let us all close our eyes and be அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை. He did not have a form of கல்வாரி நாயகர் தொங்குகிற அந்த ஈன கல்வாரி சிலுவையின் காட்சியை பாருங்கள். Look at the side wherein the hero of the cross is hanging. நமக்கு அழகு தேவையில்லை. We do not need the உலகம் beauty. அழகுக்கு பின்பாக போகட்டும். The world going நமக்கு after அழகும் beauty. தேவையில்லை சௌந்தரியம் தேவையில்லை. I do not need this form of comeliness. அலங்கரிப்பு நமக்கு தேவையில்லை. The outward adornment is not இயேசுவின் needed. அடிச்சுவடுகளை பின்பற்றுவோமாக. Follow the footsteps of நம்மை Jesus. காண்பவர்கள் இயேசுவை காணட்டும். Those who see us should see Jesus. அவருடைய சாயலின் ரூபமாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். We have been created in His image and likeness. கிறிஸ்துவினுடைய சாயலை வெளிப்படுத்துவோமாக. Let us reveal the likeness of கிறிஸ்துவை Christ. தரித்துக் கொள்வோமாக. Put on Christ. கல்வாரி அன்பினால் நிரப்பப்படுங்கள். Be filled with the love of Calvary. வேண்டிய காரியங்களை விட்டு விடுவேன் என்று தீர்மானம் பண்ணுங்கள். Make a decision that I will leave all these things today. தீர்மானம் பண்ணினால் உனக்கு ரட்சிப்பு. If you make a decision today, you will have salvation. Today is the day of salvation. உனக்கு அனுக்கிரக காலம். Today is the acceptable time. நீ மனம் திரும்பாமல் போனால் If you do not repent today, உன்னை சாபம் பின்தொடர்ந்து வரும். curse will follow after you. நான் தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். Child of God, the Lord wants you today. மனுஷ வார்த்தை அல்ல. It is not the word of man. மனுஷ வார்த்தை அல்ல. This is not the word of man. ஆண்டவர் உன்னை எச்சரிக்கிற The வார்த்தை. Spirit of God wants you today. உன்னை காண்பவர் இயேசுவை காணட்டும். Those who see should see உன்னால் Jesus. முடியவில்லையா? It is not possible அது for உன்னை you. அடிமைப்படுத்துகிற வல்லமை என்பதை அறிந்து
அறிந்து கொள். Understand that it is the enslaving உன்னால் power. விட முடியவில்லையா? Unable to leave அது that உனக்கு today. பக்தி விருத்தியை உண்டாக்காது என்பதை அறிந்து கொள். Understand that it will not edify you. உனக்கு தகுதி இல்லை என்பதை விளங்கிக் கொள். Understand that it is not expedient for you. உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். The Lord resists the pride. கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவாயாக. Obey the commandments of the Lord. இன்றைக்கே உனக்கு ஆசீர்வாதம். If you obey right now, blessing. படியாமல் போனால் உனக்கு சாபம் உண்டு. If you do not obey, curse will follow you. கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறார். The Lord has placed blessing and curse before you. கல்வாரி நாயகரை நோக்கி பார். Look at the hero of the cross. அவருடைய முகம் அந்த கேடடைந்தது. His face was marred. அது உன்னோடு என்ன பேசுகிறது? What does it say to you? நீ ஆவியில் எளிமையுள்ளவனாய் மாறுவாயாக. Be poor in the spirit. ஆத்துமா சரீரத்திலே எளிமையுள்ளவனாய் மாறுவாயாக. Be poor in the flesh, soul and the spirit. சாயலை வெளிப்படுத்துவாயாக. Reveal his likeness. அந்த இயேசுவை போல மாறுவாயாக. Be changed like Jesus. Hallelujah. ஆண்டவருடைய கல்வாரி அன்பு அநேகரை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. The love of the Calvary is filling many. இன்னைக்கு கர்த்தர் உன்னை விடுதலையாக்குற ஒரு அபிஷேகத்தை கொண்டு வந்திருக்கிறார். The Lord has brought a anointing to deliver you. காலமாய் உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருந்த வல்லமை. The power which has enslaved you for time after time. கர்த்தருடைய ஆவியானவர் விடுதலையாக்குகிறார். The Spirit of the Lord is delivering you. எங்கேயாக விடுதலை உண்டு. Where the Lord is, there is liberty. விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். If the Son set you free, you shall be free indeed. விடுதலையை வாஞ்சிக்கிறீர்கள். How many desire the deliverance? தட்டி கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். Clapping hands, receive the power of God. வல்லமை 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 வல்லமை. வல்லமை வல்லமை வல்லமை. கேட்கிற சத்தியத்தின்படி ஜீவிக்க முடியாத ஒரு வல்லமை கர்த்தர் தந்து கொண்டே இருக்கிறார். The Lord is giving the power to live to the truth. இதுவரைக்கும் நீ சத்தியத்தை கேட்டாய். You have heard the truth. அதோடு கூட கர்த்தர் கிருபை அனுப்பி கொண்டிருக்கிறார். The Lord sends the grace according to the கிருபை ஆவியை ஊட்டி கொண்டிருக்கிறார். He sends the power of grace. கிருபையினால் நிரப்பி கொண்டிருக்கிறார். He is filling with the grace. இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை. Today you have deliverance. இன்றைக்கு உனக்கு ஒரு புதிய ஆசீர்வாதம். You have a new blessing today. இன்றைக்கு கர்த்தர் உன் சந்ததிக்கு நன்மை செய்ய போகிறார். The Lord is going to do a great beautiful episode. பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க போகிறது. Right now you have going to blessing. தீர்மானத்தின் அடிப்படையிலே கர்த்தர் இறங்கி கிரியை செய்ய போகிறார். Based on your decision, the Lord is going to work. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்குகிறார். சிறுமை அடைந்தே தொங்குகிறார். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்குகிறார். சிறுமை அடைந்தே தொங்குகிறார். அழகும் இல்லை சௌந்தர்யம் இல்லை அந்த கிருத்தார் எந்தனை மீட்க. அழகும் இல்லை சௌந்தர்யம் இல்லை அந்த கிருத்தார் எந்தனை மீட்க. பல நிந்தைகள் சுமந்தாலும் 14,000 பேரிலும் சிறந்தவரே. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 14,000 பேரிலும் சிறந்தவரே. அழகும் இல்லை சௌந்தர்யம் இல்லை அந்த கெருத்தார் எந்தனை மீட்க. 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 அழகும் இல்லை சௌந்தர்யம் இல்லை அந்த கெருத்தார் எந்தனை மீட்க.
சௌந்தரியம் இல்லை, அந்த கெடுத்தார் எந்தனை மீட்க அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அந்த கெடுத்தார் எந்தனை மீட்க. லோக வேண்டாம் ஒன்று வேண்டாம் போதும் இயேசு எனக்கு. லோக வேண்டாம் ஒன்று வேண்டாம் போதும் இயேசு எனக்கு. சாத்தானே இன்பம் வேண்டாம் கொண்டு போவும் சரக்கு. சாத்தானே இன்பம் வேண்டாம் கொண்டு போவும் சரக்கு. லோக வேண்டாம் ஒன்று வேண்டாம் போதும் இயேசு எனக்கு. லோக வேண்டாம் ஒன்று வேண்டாம் போதும் இயேசு எனக்கு. சாத்தானே உன் இன்பம் வேண்டாம் கொண்டு போவும் சரக்கு. சாத்தானே உன் இன்பம் வேண்டாம் கொண்டு போவும் சரக்கு. லோக வேண்டாம் ஒன்று வேண்டாம் போதும் இயேசு எனக்கு. லோக வேண்டாம் ஒன்று வேண்டாம் போதும் இயேசு எனக்கு. சாத்தானே உன் இன்பம் வேண்டாம் கொண்டு போவும் சரக்கு. 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 நானே இயேசுவை போலாக என் வாஞ்சை. நானே இயேசுவை போலாக என் வாஞ்சை. என் வாஞ்சை என் வாஞ்சை என் வாஞ்சை. நானே இயேசுவை போலாக என் வாஞ்சை. நானே இயேசுவை போலாக என் வாஞ்சை. என் வாஞ்சை என் வாஞ்சை என் வாஞ்சை. நானே இயேசுவை ஆக என் வாஞ்சை. நானே இயேசுவை போலாக என் வாஞ்சை. என் வாஞ்சை என் வாஞ்சை என் வாஞ்சை. நானே இயேசுவை போலாக 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 என் வாஞ்சை. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை தெளிவாக எச்சரித்திருக்கிறார். The Spirit of the Lord has warned us clearly. கர்த்தருடைய ஆவியானுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம். If you obey, hearken to the voice of the Spirit of the Lord, then you will have சமூகத்திலே blessings. சொல்லப்படுகிற கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் இன்றே ஆசீர்வாதம், இன்றே உனக்கு விடுதலை, இன்றே உன் சந்ததிக்கு ஆசீர்வாதம். கர்த்தரின் கற்பனைகளுக்கு நீ செவி கொடுக்காமல் இருதயத்தை கடினப்படுத்தி தொடர்ந்து நீ ஜீவித்துக் கொண்டே இருந்தால் அந்த சாபம் உன்னையும் உன் பரம்பரையாக தொடர்ந்து பிடித்துக் கொண்டே இருக்கும். அந்த சாபத்திலிருந்து நீ வெளியே வருவதற்கு இன்றே கடைசி நாள், கடைசி தருணம். இன்றே இரட்சணிய நாள். இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். திருவசனத்தை கேட்டும் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும்
கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். திருவசனத்தை அவமதிக்கிறவனும் நாசமடைவான். வேத வசனம் எச்சரிக்கிற இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து இப்பொழுதே மனம் திரும்பி முழுமையாக தங்களை ஒப்புக்கொடுக்க கர்த்தர் ஏராளமான கிருபையை கல்வாரியில் இருந்து நிறைவாய் தரும்படியாக கரங்களை உயர்த்தி சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆமென், ஆமென். மீச வச்சிருக்கிறவங்க எல்லாம் நைட்டே போய் நீங்க ஷேவ் பண்ணிட்டு படுங்க. ஏன்னா ஒருவேளை நைட்டே ஒருவேளை எக்கால சத்தம் கேட்கலாம். ஒருவேளை இன்னைக்கு நைட் ஆண்டோடைய வருகை வந்துச்சுன்னா இந்த 99 மார்க் வாங்கிட்டு இந்த ஒரு மார்க்கில் நீங்க ஃபெயில் ஆகிடக்கூடாது. இந்த மீச உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்குன்றதுனால தான் உங்களால் விட முடியல. சென்ட் பால் சொல்றாரு, ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். நைட்டே ஒரு நல்ல ரேசர் வாங்க, இல்லைன்னா நான் காசு தரேன், வாங்கிட்டு போய் நீட்டாக ஷேப் பண்ணிட்டு படுத்துங்க. ஒருவேளை கர்த்தருடைய வருகை நைட்டு வந்தால் நீங்கள் போயிடணும். அந்த ஆதங்கத்தில் தான் சொல்கிறேன். உங்களை மாம்சிகமாக யாரையும் நான் ஒன்றும் பகைக்கணும் இல்லை. சத்தியத்தை சொன்னதினால் நான் சத்ருவானேனோன்னு மாதிரி உங்கள் எல்லாரையும் நான் அதிகமாக நேசிக்கிறேன். உங்களுடைய ஆத்மாவை நேசிக்கிறேன். நீங்கள் கர்த்தருடைய வருகைக்கு போகணுன்ற வைராக்கியத்தோடு பேசுகிறேனே ஒழிய மாம்சிகமாக யாரையும் காயப்படுத்த வேண்டும், குற்றப்படுத்த வேண்டும் என்ற உள்நோக்கம் எனக்கு கிடையாது. உங்களுடைய ஆத்மா பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். நீங்கள் இயேசுவை போல ஆவியில் எளிமையுள்ளவர்களாக உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் கர்த்தருடைய வருகையில குற்றமற்றதாய் காணப்பட வேண்டும். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்த வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு கூட கர்த்தருடைய சத்தியத்தை சத்தியமாய் உங்களுக்கு போதிக்கிறேன். இந்த வசனத்தை ஆமென் என்று ஏற்றுக்கொள்வர்கள் கரங்களை ஏற்றி சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். ஹல்லேலூயா. இந்த ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கிற வாலிபர்கள், தாடி வச்சிருக்கிற வாலிபர்கள், பெரிய மீச வச்சிருக்கிற வாலிபர்கள்லாம் என்கிட்ட ஜெபிக்கவே வரக்கூடாது, என் ரூம்குள்ளே வரக்கூடாது, என்கிட்ட பேசக்கூடாது. உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. இன்னைக்கு மனம் திரும்பிடணும். எல்லா வாலிபர்களுக்கும், எல்லா பெரியவர்களுக்கும், எல்லா நகை போட்டு அலங்கரிக்கிறதான பியூட்டி பார்லருக்கு போற, இந்த டை அடிக்கிற எல்லா மாய்மால விசுவாசிகளுக்கும் கர்த்தர் இன்னைக்கு வசனம் என்ற சம்மட்டினால அவருடைய இருதய கடினத்தை உடைத்திருக்கிறார். கரங்களை வைத்து சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். சோத்திரம், 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 சோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில காரியங்கள் எல்லாம் சாதாரணமாக சொன்ன மண்டையில் ஏறாது. அதனால தான் இந்த அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, இந்த சப்ஜெக்டில் நீங்கள் இதை தெளிவாக சொல்லணும்னு எனக்கு ஆவியான நேற்று நைட்டே எனக்கு கொடுத்துட்டாரு. அதனால இது 7:40 8:40 வரைக்கும் 1 மணி நேரம் இதை குறித்து தெளிவாக இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன். சிடியில் ரெக்கார்ட் பண்ணியிருக்குது. உங்களுக்கு வேணும்னா இந்த இன்னைக்கு சாயங்காலம் பேசினா இந்த சிடியை நீங்கள் ஒரு 20 ரூபாய் தான் வாங்கி, யாரெல்லாம் அந்த மீசை வச்சுக்கிட்டு பந்தா பண்ணிட்டு அலைகிறாங்களோ, நகை போட்டிட்டு அலைகிறாங்க, அவங்க கையில் கொண்டு போய் ப்ரெசன்டேஷனாக கொடுங்க. திஸ் இஸ் கிஃப்ட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரெசன்டேஷனாக கொடுங்க. அவங்க போட்டு வீட்டில் கேட்கட்டும், இல்லைன்னா பென்ட்ரைவில் போட்டு கேட்கட்டும். எல்லாரும் மனம் திரும்பணும். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார், இப்பொழுதோ எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளை இடுகிறார். ஹல்லேலூயா. சத்தமா கரங்களை வைத்து சத்தியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி தந்தபடி நான் சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம், 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 சோத்திரம். பேசும் நீங்கள் எல்லாம் ஆவியானவரே சொன்னது போல ஆவியானவர் அவருடைய வசனங்களின் மூலமாய் நம்மோடு பேசினார். அதற்காக சோத்திரம் பண்ணுவோம். வீட்டுக்கு போன உடனே அதை கிரியில காமிச்சிடணும். ஹல்லேலூயா. ஜெபம். அன்பான பிதாவே, துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். காலை நடந்த ஆராதனை பசுத்தாயானவரை பொறுப்படுத்த ஆசிரியத்தபடியாக சோத்திரம். இந்த மாலை கூட்டத்தையும் பசுத்தாயானவரை பொறுப்படுத்தபடியாக சோத்திரம். நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த சத்தியத்துக்காக சோத்திரம். கர்த்தாவே, இந்த சத்தியத்துக்கு நாங்கள் கீழ்ப்படி நடக்க கிருபை தரும்படியாக செபிக்கிறோம். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. நாம் அவரை பார்க்கும்போது அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். கர்த்தாவே, எங்கள் நேசருக்கு அழகில்லாதது போல கர்த்தாவே, நாங்கள் எங்களை அலங்கரிப்பை வெறுத்து ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக செபிக்கிறோம். ராஜா, அலங்கரிக்க கூடாது என்பது உங்களுடைய கற்பனையாக இருக்கிறது. நாங்கள் அந்த கற்பனையை மீறினால் எங்களுக்கு சாபம் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். கர்த்தாவே, நாங்கள் சாபத்தை நாங்கள் வெறுத்து ஆசீர்வாதத்தை விரும்ப நீர் எங்கள் கிருபை தரும்படியாக செபிக்கிறோம். சாமி, கர்த்தாவே, நாங்கள் இந்த நாட்கள் அழகை வெறுத்து ஜீவிக்க நீங்கள் கிருபை தர வேண்டுமே. அழகை ஒரு அடிமைத்தனம் என்று கேள்விப்பட்டோம். இந்த அடிமைத்தனத்தின் ஆவி ஒருவருக்குள்ளும் கிரியச்சியாதபடி இந்த நாட்களில் கர்த்தாவே, அழகிலிருந்து விடுதலை பெற்று ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக செபிக்கிறோம். ராஜா, நாங்கள்
அலங்கரித்தால் மற்றவர்களுக்கு இடரலாய் காணப்படுவோம் என்று கேள்விப்பட்டோம். நாங்கள் ஒருவருக்கு இடரலாய் இருந்து கர்த்தாவே இந்த நாட்களை ஜீவிக்காதபடிக்கு நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அழகு, வீண், சௌந்தரியம், வஞ்சனை உள்ளது என்று கேள்விப்பட்டோம். தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிப்பார்கள். அழகை விரும்புகிறவர்கள் தங்களுக்கு வருகிறதான கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். நாங்கள் கிருபையை போக்கடிக்காதபடிக்கு இந்த நாட்கள் அலங்காரத்தை வெறுத்து ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எங்களுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் தகுதியாயிராது, எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. நாங்கள் கேள்விப்பட்டோம். இந்த நாட்களில் கர்த்தாவே நாங்கள் அலங்காரத்தை வெறுத்து ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருக்கும் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நான் சாந்தவும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னீரே. கர்த்தாவே இந்த நாட்களில் நாங்கள் ஞானஸ்தானத்தில் நாங்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டு மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்தத்தக்கதாக இந்த நாட்களில் நீர் எங்களோடு பேசின இந்த சத்திய வசனங்களுக்காய் உபதேசங்களுக்காய் ஸ்தோத்திரம். அலங்கரிப்பது முகத்தின் அகந்தை என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். உன்னுடைய ஆடம்பரமும் உன்னுடைய அலங்காரமும் உன்னுடைய முகத்தின் அகந்தை உன்னை பாதாளத்துக்கு கொண்டு போவோம் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். ராஜா, இந்த நாட்கள் இந்த சத்திய வசனத்தை நாங்கள் அவமதிக்காதபடிக்கு இந்த திருவசனத்தை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே உடனே கீழ்ப்படியக்கூடியதான இருதயத்தை எல்லாருக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிற சத்திய உபதேசத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே தொடர்ந்து உடைய சமூகம் கூட இருக்கட்டும். வராத ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்திக்கணும். இந்த சத்திய வசனங்களுக்கு கீழ்ப்படுத்தி ஜீவிக்க எல்லாருக்கும் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். நீ சீக்கிரமாய் வரப்போகிறீர். எப்படியாவது நாங்கள் அனைவரும் சந்திக்க ஆயத்தப்படுத்தும். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் அங்கிட்டபடி நான் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கர்த்தர் வருகிறவரைக்கும் கூடியிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரதர், நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. நாங்க இந்த சத்தியத்தை அப்படியே மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறோம். சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.